நிறைய பேர் இந்த கேள்வி இருக்குது. நிறைய அனுபவசாலிகளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது காம்படிஷன், அந்த போட்டின்னு வரும் பொழுது, நான் ஒரு தொழிலில் இருக்கேன் அல்லது நான் ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு போட்டியாக இன்னொருத்தன் தொழில் ஆரம்பிச்சிட்டான், இல்லை உங்களுக்கு போட்டியாக ஆஃபீஸில் உங்களுடைய வேலைக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இன்னொருத்தர் வந்துட்டார் அப்படின்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துது, ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் காம்படிஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. there is no such thing as competition in the whole existence. இந்த அண்ட சராசரத்தில் கடவுளுடைய படைப்பில், நான் வந்து இயற்கையிலிருந்து சொல்கிறேன், போட்டிங்கிறது கிடையாது. இயற்கையில் ஒரு உயிர் போல் இன்னொரு உயிர் இருக்கவே இருக்காது. ஒரு மரம் போல் இன்னொரு மரம் இருக்காது. ஒரே மரத்தில் ஒரு இலை போல் இன்னொரு இலை நீங்கள் பார்க்கவே முடியாது. 85 லட்சம் உயிரினங்களில் எந்த உயிரும் எந்த உயிர் மாதிரி இருக்காது. எவ்ரி திங் இஸ் யூனிக். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெளிவாக தெரியும். கடவுளுடைய படைப்பே அப்படிதாங்க இருக்கு. என்ன ஒரு பிரமிக்கத்தக்க படைப்பு பாருங்க. ஆனால் மனுஷன் படைக்கிறது எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி அம்பாசிடர் கார் இருந்தது, ஒரே மாதிரி இன்னைக்கு டொயோட்டோ கார் இருக்குது, பென்ஸ் கார் இருக்குது, BMW கார் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி ப்ராடக்டாக இருக்கும். ஒரு 1000 கார் நீங்கள் போகுதுன்னா ஒரு காருக்கும் வித்தியாசம் பார்க்க முடியாது. இதே 1000 மனிதர்கள் போனாங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரே மாதிரி ஆடு மாடை பார்க்க முடியாது. இயற்கை படைப்புக்கும் மனிதனுடைய படைப்புக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது இயற்கையில் வந்து அதோட டிசைனே எப்படி இருக்குன்னா, காம்படிஷனுங்கிறது கிடையாது. அப்படின்னா நான் இப்போ ஒரு தொழில் பண்ணுறேன், இப்போ இன்னொருத்தர் தொழில் எனக்கு காம்படிஷன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். காம்படிஷனே கிடையாதுங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு யுனிக்னஸ் இருக்குது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நாம் செய்ய முடியும். இன்னொருத்தரோட விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. வாழ்க்கையில் எனக்கு நான் தான் காம்படிஷனே தவிர எனக்கு வேறு யாரும் காம்படிஷனே கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், சிவா 1.0 இருக்கேன் அப்படின்னா, இந்த சிவாங்கிறவர் 1.0லேருந்து 2.0க்கு எப்படி போகணுங்கிறத நான் பார்க்கணும். என் காம்படிட்டர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத நான் பார்க்கக்கூடாது. சிவா 2.0லேருந்து 3.0 பெட்டராக நான் எப்படி ஆகணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய உயிரை, என்னோட மனநிலை, என்னுடைய திறமை, என்னுடைய டேலண்ட்டு, என்னுடைய நாலெட்ஜு, என்னுடைய விஸ்டம், இந்த துறையில் நான் வந்து எப்படி வளர்த்துக்கிட்டே போகணும்னு தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இஃப் ஐ எம் பிகமிங் அ பெட்டர் அண்ட் பெட்டர் அ பர்சன் அப்படின்னா, நான் வந்து என்னை மேம்படுத்திக்கிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் நான் எல்லாத்தையும் தாண்டி போயிடுவேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், என் காம்படிஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இதில் போய் நான் மண்டையை உடச்சி பிரயோஜனமே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு லுக் பேக். எதையுமே திரும்பி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த துறையாக இருந்தாலும் அப்படித்தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யாரும் ஒருத்தன் வந்து, ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு யுனீக்காக தான் இருக்கும். கடவுள், என்னுடைய சக்தி, எனக்குள்ளே இருக்கிற கிரியேட்டிவிட்டி யாருக்குமே இருக்காதுங்க. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எப்போ இன்னொருத்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் காப்பி ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நவ் யூ பிகம் அ ஜெராக்ஸ் காப்பி. இப்போ தான் பதற்றமே வரும். ஏன்னா இப்போ உயிர்த்தன்மை தன்னுடைய உண்மை நிலையை இழந்து விட்டது. உண்மை நிலையில் இது போகும்போது இதுக்கு காம்படிஷனே இருக்காதுங்க. இதுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது, இதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்டினி இருக்குது. ஒரு டெஸ்டினி, ஒரு பாதை. நீங்கள் ஒரே துறையாக இருந்தாலும் நீங்கள் யுனிக்காக இருப்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மீடியா துறையில் நீங்கள் அந்த காலத்திலேருந்து இப்போ பார்க்குறீங்க, சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க. தமிழ் படம் மட்டும் இல்லை, நீங்கள் உலக சினிமாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட காமெடியன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பேசும்போது நமக்கு சிரிப்பு வரும், படத்தில் காமெடின்னு ஒரு விஷயம் வரும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு காமெடின்னு நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க வந்து யுனீக்காக இருந்திருப்பாங்க, ரொம்ப யுனீக்காக இருந்திருப்பாங்க. பெஸ்ட் காமெடியன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே யுனிக்காக இருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்து சந்திரபாபு இருக்கட்டும், அப்புறம் தங்கவேலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாகேஷா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்புறம் வந்த காமெடியன்ஸு, அப்புறம் ஆங்கில படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டெரன்சில் பட்ஸ்மென்சர் இருப்பாங்க, சார்லி சாப்ளின் இருப்பாங்க, லாரல் ஆடி இருப்பாங்க. எல்லாம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இருக்காது. காப்பிங்கிறதே அங்கே கிடையாது. வேலையிலையும் நீங்கள் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு துறையில் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறீங்க, ஒரே ப்ரோக்ராமிங் 2 பேரும் பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருக்கும் வேறு வேறு ஸ்கில் இருக்கும், வேறு வேறு டேலண்ட், இன்பார்ன் டேலண்ட் ஒன்று இருக்கும். அதை டிசைன் பண்ணுற விதம், அந்த கோடிங் எழுதுகிற விதம், அந்த ஒரு விஷயத்தை பார்க்குற விதம், அவங்களுடைய திங்கிங்கு, அந்த ப்ராசஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் பிடிச்ச விஷயத்தை நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று வந்துடும். இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கணத்தில் இந்த அண்ட சராசரம் எப்படி இயங்கிட்டு இருக்குது, இந்த மொமெண்ட்ல இருந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இது எப்படி போக போகுது, இது ஒரு பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. பாஸ்ட் மாதிரியே இன்னைக்கு இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் எப்படி செய்துட்டு இருந்தோமோ அது மாதிரி இன்னைக்கு அந்த தொழிலை செய்ய முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த பொருள் இன்னைக்கு பயன்படுத்த மாட்டோம். நம்ம ஸ்கூலில் படித்தப்ப 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது இருந்த பாடத்திட்டம், படித்த செயல்முறை, சொல்லிக் கொடுத்த விதம், இருந்த சிலபஸ்ஸு, நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அதுக்கும் இன்னைக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இந்த கணத்தில் ஒரு மனுஷன் கிரியேட்டிவாக இருக்கணும்னா தனக்குள்ளே போகணும், அவனுக்குள்ளே இருக்க யுனிக்னஸை பார்க்கணும், அடுத்தவனை பார்க்காதீங்க. இந்த காம்படிஷன் அப்படிங்கிற வேர்டே கம்பேரிசன்ல இருந்து தான் வந்திருக்கு. அதை தூக்கி குப்பையில் போடுங்க. தேர் இஸ் நோ சச் திங் as காம்படிஷன். இயற்கையில் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. என்னை மட்டுமே நான் பார்க்கணும். எனக்கு என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தாங்க நான் செய்ய முடியும். இது மிகப்பெரிய ஒரு உண்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்பேற்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் சரி பண்ண முடியுமே தவிர, என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் போய் உங்கள் எனர்ஜியை போடவே போடாதீங்க. இது மிக உச்சத்துக்கு போன அத்தனை மனிதர்களுக்கும் இது நன்றாக தெரியும். எவ்வளோ பெரிய பிரச்சனை என் முன்னாடி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த பிரச்சனையில் ஒரு 5 விஷயம் இருக்குது. அதில் 3 விஷயம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இன்னும் 2 விஷயம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அந்த 2 விஷயத்தை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அது இனிவே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் அதை போய் மண்டையை உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 விஷயத்தை நான் எப்படி இன்னும் பெட்டராக பண்ண முடியும். The more and more you becoming better and better, you will win the game. நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி தோக்குறோம் அப்படின்னா நான் இன்னும் பெட்டராக ஆகலைன்னு அர்த்தம். என்னை விட பெட்டராக எவனோ ஒருத்தர் அங்கே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவனை நீங்கள் பார்க்கவே வேண்டாம், உங்களை மட்டும் பாருங்கள். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒன்று உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்துக்குள்ள மட்டும் உங்கள் சிந்தனையை வைங்க, வேறு எதையுமே பண்ணாதீங்க. அதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னாலே நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக ஆகிட்டே இருப்பீங்க. The more and more you become a better version of yourself, you can never lose in life. நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும், நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. காம்படிஷனுங்கிறது கிடையாது. இயற்கையில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாரையும் பார்த்து யாருக்காகவும் எதையும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்து, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் தெளிவாக இருந்து, உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பெரிய ஆளாயிடுவீங்க. எஸ்.